வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தவங்க தன்னுடைய சொந்த கார்ல சைரன் பொருத்தியிருக்காங்கன்னு அவங்களோட பயிற்சியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்க மேல விசாரணைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்ற செய்தியை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். இது ஒரு சாதாரண செய்தி தான். ஏதோ அவங்க தவறு செஞ்சுட்டாங்க. அதனால அவங்க மேல விசாரணை நடக்குது அப்படின்னு நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா இந்த விசாரணை ஆரம்பிச்சதிலிருந்து நிறைய விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு குடும்பமே ஒரு அரசாங்கத்தை எவ்வளவு தூரம் மோசடி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நிறைய திடுக்கிடும் தகவல்கள் இதுல வெளியாகிக்கிட்டு இருக்கு. முதல்ல யார் இந்த பூஜா கேட்கர்? மகாராஷ்டிரா மாநிலம் பூனே மாவட்டத்தில் பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியா பூஜா கேட்கர்ன்றவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க உதவி ஆட்சியர் ஆகிறதுக்கு முன்பாகவே எனக்கு தனி வீடு வேணும், தனி அறை வேணும், தனி கார் வேணும் அப்படின்னு தன்னுடைய உயர் அதிகாரிகளை நச்சரிச்சுட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் ஆட்சியரோட அறையில் அவர் வெளியில் போயிருந்த சமயங்களில் அவருடைய பெயர் பலகையை எடுத்துட்டு தன்னோட பெயர் பலகையை வச்சதாகவும் அந்த அறையை தானே அபகரிச்சுக்கிட்டதாகவும் அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழ ஆரம்பிக்குது. இது எல்லாமே இப்படியே போய்கிட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் இவங்க தன்னுடைய சொகுசு காரில் சைரன் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப பெரிய விஷயமா வெடிக்க ஆரம்பிக்குது. இதனால இவங்களோட பயிற்சியை நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரணைக்காக இவங்க அழைக்கப்படுறாங்க. அப்படி அழைச்சதுக்கு பிறகுதான் தெரிய வருது இவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்கன்னு போலியான சான்றிதழை காமிச்சு அரசு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு. அடுத்து விசாரிக்கும் போது தான் தெரியுது கண் குறைபாடு உடையவங்க அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிங்கிற சான்றிதழை பொய்யா கொடுத்து தான் இவங்க தேர்வாணையத்தில் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இவருடைய தந்தையான திலீப் கேட்கர் அப்படிங்கிறவர் மகாராஷ்டிராவில் ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருக்காரு. இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு. இவர் வருமானத்திற்கு மேலே சொத்து சேர்த்ததா இவர் மேலே வழக்குகள் பதியப்பட்டு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய தாயார் மேலேயும் இன்னும் ஒரு சில வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா இவங்க தாயார் ஒரு நில அபகரிப்பு வழக்கில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை துப்பாக்கியை வச்சு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு இவங்க மேலே வழக்கு போடப்பட்டு அவங்களும் நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு குடும்பமே ஒரு அரசாங்கத்தை மோசடி பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு விசாரணைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ இன்னும் அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜா கேட்கர்ன்றவங்க தன்னுடைய சான்றிதழ்களை மட்டும் பொய்யா காமிக்கலை. தன்னுடைய அப்பாவினுடைய பேர், அம்மாவினுடைய பேர், முகவரி, இப்படி இவங்க தேர்வாணையத்துக்கு கொடுத்த சான்றிதழ்கள்லேருந்து முகவரியிலேருந்து தன்னுடைய விவரங்கள் எல்லாமே தவறானது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே மோசடி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 4 பிரிவுகளில் இவங்க மேலே இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ரொம்பவே சர்ச்சைக்குரிய வகையில் போயிட்டு இருக்கும்போது யூபிஎஸ்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மனோஜ் சோனிங்கிறவர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிறது இன்னும் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு. ஏன் அப்படின்னா அவருடைய பதவிக்காலம் 2029 வரைக்கும் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்த உடனே திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறது இந்த சர்ச்சைக்கும் இவருடைய ராஜினாமாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களை எழுப்புது. என்னதான் அவர் என்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக தான் நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட இந்த பிரச்சனைங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்தியாவிலேயே ரொம்ப கடினமான தேர்வாக கருதப்படுறது தான் இந்த யூபிஎஸ்சி தேர்வு. அப்படி ஒரு தேர்வாணையத்தில் இவ்வளவு பெரிய ஒரு குளறுபடியும் மோசடியும் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாகவே அது மிகப்பெரிய ஒரு தவறு. இப்படிப்பட்ட நேரத்தில் இவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறது இன்னும் மேற்கொண்டு சந்தேகத்தை தான் எழுப்புது.